சென்னை வியாசர்பாடி எம்கேபி நகர் காந்திநகர் 5வது தெருவை சேர்ந்தவர் சத்யநாராயணன். போதைக்கு அடிமையான இவர் கஞ்சா புகைத்துக் கொண்டு வலி நிவாரண மாத்திரைகளை தண்ணீரில் கலந்து குடிப்பதை வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருந்துள்ளார். இந்நிலையில் இன்று போதை மாத்திரைகளை தண்ணீரில் கலந்து ஊசி மூலம் உடலில் செலுத்தியுள்ளார். பின்னர் எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலையில் மயங்கி கிடந்த அவரை மீட்ட அவரது உறவினர்கள் சிகிச்சைக்காக அப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டது தெரியவந்தது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற எம்கேபி நகர் போலீசார் அவரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக அரசு திருப்பத்தூர் மாவட்டத்தில் புதியதாக மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்காக 650 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அறிவிப்பை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கான பல்வேறு இடங்களை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் இன்று ஜோலார்பேட்டை அடுத்த சின்னமோட்டூர் பகுதியில் இருக்கும் அரசுக்கு சொந்தமான இடத்தை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் மின்வாரிய உதவி செயல் பொறியாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் மின் கட்டணங்கள் செலுத்தப்படுவது வழக்கம். ஆனால் முறையாக குறிப்பிடும் நேரங்களில் மின் கட்டணத்தை பெறுவதில்லை என்றும் 11 மணிக்கு எல்லாம் உணவு இடைவேளை என போர்டு வைத்துவிட்டு அதிகாரிகள் சென்று விடுவதாகவும் புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. அதேபோன்று மின்வாரிய அலுவலகத்தில் அலுவலர்களும் முறையாக பணியில் இல்லை என குற்றம் சாட்டும் இருந்து வருகிறது. இந்நிலையில் இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வங்கி ஒன்றில் விவசாயி ஒருவர் பணம் எடுத்துவிட்டு பைக் டேங்க் கவரில் வைத்துவிட்டு அருகே உள்ள டீ கடைக்கு டீ குடிக்க சென்றுள்ளார். அப்போது அவரை நோட்டமிட்டு வந்த 2 மர்ம நபர்கள் அவரது பைக் டேங்க் கவரில் இருந்த பணத்தை திருடி செல்ல முயற்சித்துள்ளனர். இதை கண்ட அந்த விவசாயி உடனடியாக அவர்களின் பைக்கை பிடித்து இழுக்கவே திருடிய பணத்தை கீழே போட்டுவிட்டு அவர்கள் வந்து இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடியுள்ளனர். இந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் சத்தியமங்கலம் காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து பணத்தை திருடி செல்ல முற்பட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே அரசத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட அடுத்தகுடி கண்மாய்க்கரையில் குடியிருப்பு பகுதி உள்ளது. இந்த குடியிருப்பில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதிக்கு கடந்த 1 வருட காலமாக முறையாக குடிநீர் நீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் முதல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வரை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு அலுவலகத்தை பூட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. திருப்பத்தூர் மாவட்டம் சக்திநகர் அருகே உள்ள தூய நெஞ்சக கல்லூரியில் திருப்பத்தூர் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை நிர்வாகம் சார்பில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர் உயர்கல்வியில் என்ன படிக்கலாம் என்பதை விளக்கும் நான் முதல்வன் கல்லூரி கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்கபராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் தேர்ச்சி பெற்ற 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். ஈரோடு அடுத்த பவளத்தம்பாளையம் ஏரடி பகுதியில் ஈரோடு பெருந்துறை சென்னிமலை பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களில் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து வட்டார போக்குவரத்து கழகம் சார்பில் ஆய்வு நடைபெற்றது. இதில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பள்ளி வாகனத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவசர கால வெளியேறும் வழி, தீத்தடுப்பு உபகரணங்கள், முறையான பராமரிப்பு உள்ளிட்டவைகள் குறித்து பார்வையிட்ட ஆய்வு மேற்கொண்டுள்ளதோடு அதிகாரிகளிடம் பல்வேறு விவரங்களையும் கேட்டறிந்தார். தொடர்ந்து பேருந்து துறை, தீயணைப்புத்துறை சார்பில் நடைபெற்ற தீத்தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் நிலைய அலுவலர் நவீந்திரன் வாகனத்தில் தீ விபத்து ஏற்படும் சமயங்களில் ஓட்டுநர்கள் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து ஓட்டுநர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பூந்தண்டலம் ஊராட்சிக்குட்பட்ட தனியார் கல்லூரியில் நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டம் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், கோட்டாட்சியர் சரவரன், காவல்துறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் கல்வி அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ஹான்ஸ், கூலி போன்ற குட்கா பொருட்களும் கஞ்சாவும் விற்பனை செய்யப்படுவதை தடை செய்யும் விதமாக ஆவடி காவல் ஆணையர் சங்கர் பல்வேறு இடங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக அம்பத்தூர் சரகத்தில் மண்ணூர்பேட்டை, பட்டர்வாக்கம், அம்பத்தூர் ரயில் நிலையம் சுமார் 6 இடங்களுக்கு மேல் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டார். அதில் குட்கா பொருட்களை விற்பனை செய்து வந்த பல்வேறு கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. மேலும் கடை உரிமையாளர்களுக்கு சுமார்
சுமார் 50,000 ரூபாய் வரை அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்தார். கோவை PRS மைதானத்தில் போக்குவரத்து துறையின் சார்பில் தனியார் பள்ளி வாகனங்கள் தணிக்கை செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி நேரில் பார்வையிட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தீயணைப்புத் துறையின் சார்பில் தீ விபத்தை எவ்வாறு அணைப்பது என்பது குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து தனியார் கண் மருத்துவமனை சார்பில் ஓட்டுநர்களுக்கு இலவச கண் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. தருமபுரி அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் தனியார் பள்ளி பேருந்துகள் சிறப்பு ஆய்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை மாவட்ட ஆட்சியர் சாந்தி கலந்து கொண்டு தொடங்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் 147 தனியார் பள்ளிகளின் 1146 பள்ளி வாகனங்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன. இதில் அவசர கால வழி, தீயணைக்கும் கருவி, முதலுதவி பெட்டி, வேக கட்டுப்பாட்டு கருவி, கேமரா, ரிவர்ஸ் சென்சார், தரைத்தள உறுதித்தன்மை, பொது வாகன சோதனை உள்ளிட்ட விதிமுறைகள் பின்பற்றப்படுவனவா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குரூஸ்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் பால்ராஜ் வக்கீல் குமாஸ்தாவாக வேலை பார்த்து வருகிறார். இவர் இரவு வீட்டில் இருந்து வெளியே சென்றவர் இரவு முழுவதும் வீடு திரும்பாத நிலையில் அதிகாலை மத்தியப்பாக்கம் காவல் நிலையம் அருகே கிரேட் காட்டன் சாலையில் உள்ள பேட்டையில் பால்ராஜ் குத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த மத்தியப்பாக்கம் காவல்துறையினர் பால்ராஜின் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் பால்ராஜுக்கு குடிப்பழக்கம் இருந்துள்ளதால் நண்பர்களுடன் மது குடிக்க சென்ற இடத்தில் மது போதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் தஞ்சாவூரில் உள்ள தனியார் பள்ளிகளின் வாகனங்களின் தகுதிகள் குறித்து ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன், வட்டார போக்குவரத்து அலுவலர் சரவணபவன் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் வாகனங்களின் தகுதி குறித்து ஆய்வு செய்தனர். தொடர்ந்து பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. இதேபோல் பட்டுக்கோட்டையில் 260 வாகனங்கள், கும்பகோணத்தில் 220 வாகனங்கள் என மாவட்டம் முழுவதும் மொத்தம் 715 வாகனங்கள் தகுதி குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் அமைந்துள்ள ரயில்வே நிலையத்தில் ரயில்வே காவல்துறை சார்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை தடுப்பு மற்றும் போதை விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் குறித்தும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் நடந்து கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள் குறித்தும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் போதை விழிப்புணர்வு குறித்த விவர குறிப்பீடு அடங்கிய ஸ்டிக்கர்கள் ஆட்டோக்களில் ஒட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வெளியூர் பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள், இளைஞர்கள், பெண்கள் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே தொண்டி அகரக்கார தெருவை சேர்ந்த வசந்தம் பாவோடி மைதானம் அருகே பூக்கடை வைத்துள்ளார். RS மங்கலம் அருகே நாகனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த சிவகாமி உப்பூர் தெருவோரத்தில் இட்லி கடை வைத்து நடத்துகிறார். இருவரும் நீண்ட நாட்களாக நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். இந்நிலையில் பூக்கடைக்கு வந்த சிவகாமி இவரது அவரது வீட்டில் தங்குவதற்காக வசந்திடம் கூறியுள்ளார். அதை நம்பி இருவரும் வசந்தம் வீட்டிற்கு சென்றுள்ளனர். பின்னர் இருவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்த போது சமையல் அறைக்கு சென்ற சிவகாசி காஃபியில் மயக்கம் மருந்து கலந்து வசந்திடம் கொடுத்துள்ளார். அதை குடித்து சிறிது நேரத்தில் வசந்தம் மயக்கமடைந்த நிலையில் அவர் அணிந்திருந்த செயின், வளையல் மற்றும் பீரோவில் இருந்த 20 பவுன் நகை மற்றும் செல்போனும் 1200 ரூபாய் ஆகியவற்றை சிவகாமி திருடி சென்றுள்ளார். மறுநாள் வழக்கம் போல் எழுந்த வசந்தம் நகை திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து தொண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் நாகநேந்திர சென்று சிவகாமி வீட்டை சோதனை செய்தனர். அங்கு பீரோவில் மறைத்து வைத்திருந்த நகைகளை மீட்டு சிவகாமியை கைது செய்தனர். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் பணியில் சேர்ந்து 25 ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்வாரியத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் ஒன்றிணைந்து வெள்ளி விழா கொண்டாடினர். தூத்துக்குடி அனல்மின் நிலைய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள மண்டபத்தில் நடைபெற்ற இந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் தூத்துக்குடி அனல்மின் நிலைய மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்வாரியத்தில் பணிபுரியும் ஊழியர்கள், செயற்பொறியாளர்கள், அதிகாரிகள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தங்களது பணி அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். இந்த விழாவில் தூத்துக்குடி அனல்மின் நிலைய தலைமை பொறியாளர் பொறுப்பு ஜஸ்டின் ஜெகதீப் கலந்து கொண்டு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு நினைவு பரிசு வழங்கியதுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார்.